ரீசெண்டாக யூடியூப்ல தாய்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஒரு வருஷம் முன்னாடி வந்து நினைக்கிறேன். நல்ல படம். அதோட கண்டென்ட் மட்டும் சொல்றேன். ட்ரெயின்ல லோவர் பர்த்தில் ஒரு பையன் தூங்குறான். அதுக்கு கீழே தரையில அவங்க அம்மா தூங்கிட்டு வராங்க. வயசான அம்மா. அவங்க வயசை கால்குலேட் பண்ணா பையனுக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும். கதை என்னன்னா, ஒரு அம்மாவை தரையில படுக்க வச்சு நீ பர்த்துல சுகமா படுத்துட்டு இருக்கியடா அப்படின்னு ஒரு கோ பேசஞ்சர் வந்து கேள்வி கேட்க வராரு. அவரை வந்து ஒரு சாமியார் அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கு இடையிலேயே ஒரு ஆன்டி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி ஈரக்காலோட வந்து அந்த அம்மாவோட கையை வந்து தாண்டுறாங்க. கால் வந்து அந்த கையில படுது. அப்ப எல்லாம் முடிச்சு இந்த கேள்வி கேட்க வந்தவர்கிட்ட சாமியார் வந்து சொல்றாரு, அவங்க பையன் மேல படுத்திருக்கான், நிம்மதியா? அதுதான் அவங்களுக்கு நிம்மதி. அப்படியே சேட் பிஜிஎம் வருது. படமும் முடியுது. 5 செகண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு அம்மா தன்னோட லைஃப்ல பண்ண தியாகங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் குளோரிஃபை பண்ற டைம் முடிஞ்சிருச்சுல்ல. பையன் நிம்மதி தான் ஏன் நிம்மதி அப்படின்னு ஒரு அம்மா சொல்றது புரியுது. ஆனா இதே யூஸ் பண்ணி காலங்காலமா ஒரு அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட இந்த சொசைட்டி கொடுக்க மாட்டேங்குதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 24 hours சமையல் கட்டிலே இருந்து எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதியை சாப்பிட்டு ஒரு ஆயுசு ஃபுல்லா வேலை வேலைன்னு செஞ்சு கடைசியில யாருக்கும் வேண்டாத ஒரு கருவேப்பிலையா மாறுது ஒரு தாயின் வாழ்க்கை. அதை வந்து குளோரிஃபை பண்ணி அவங்க பண்றது தியாகம், அது ஒரு தியாக மனப்பான்மை அப்படின்லாம் சொல்லி படங்கள் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் தே டிசர்வ் பெட்டர். அந்த சீட்ல படுத்திருக்கிறவனை எழுப்ப வச்சு அந்த அம்மாவை மேல படுக்க வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே டைம்ல இந்த சினாரியோல அந்த பையன் ஒரு பேஷண்ட், உடம்பு முடியாதவன், ஆர் மென்டலி ஆர் பிசிக்கலி சேலஞ்சுனா இந்த சிச்சுவேஷனை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. தியாகம் பண்றதுக்குன்னே பிறந்தவங்க இல்லை எந்த தாயுமா இருக்கணும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் என் பாயிண்ட். இந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.